இப்போ இந்த மோட்டர் லியூகாங் 915E ஸ்விங் மோட்டரு, இது வந்து கொபல்கோவுக்கும் லியூகாங்கும் சேம் தான். சம் இன்டர்னல் காம்பனன்ட்ஸில் சம் டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட் நம்ம வந்திருக்கோம் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஹெண்டாக் பார்ட்ஸு. இதில் இந்த ஷாஃப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட்டும் நம்ம ஓன் அவுட் ஆனதால் இந்த ஷாஃப்ட் நம்ம மாற்றுறோம். பாருங்க இந்த ஸ்ப்ளைன்ஸ் எல்லாமே பழைய ஷாஃப்ட்டில் ஃபுல்லாக ஓன் அவுட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக ஓன் அவுட் ஆனதால் புது ஷாஃப்ட் நம்ம மாற்றிருக்கிறோம். இந்த ஷாஃப்ட்டு லக்கிலி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது டாங்யாங்னு ஒரு பிராண்டுங்க. டாங்யாங்கு ஃப்ளூடெக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பல வீடியோஸில். அது மாதிரி இது வந்து டாங்யாங்ன்ற ஒரு ப்ராடக்டான ஷாஃப்ட்ஸ் கிடைக்குது. நல்ல குவாலிட்டியான ஷாஃப்ட்ஸ். இதெல்லாம் ஓஇ சப்ளையர்ஸு. இதில் உள்ள ஷாஃப்ட் எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம பேரிங்ஸ் ஹவுசிங் மட்டும்தாங்க நம்மளோட பழைய பார்ட்ஸு. மற்ற எல்லாமே ஃபுல்லாக இன்டர்னல் கம்ப்ளீட்டாக பூஸ் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் மாற்றிருக்கிறோம். இந்த ரோட்லையுமே உள்ளே வந்து இந்த லாக் வாஷர் ஒன்று வரும். அந்த லெக் பின்னோட இந்த 6 12 பின், இந்த பின்னுக்குள்ளே லெக் பின்னுக்குண்டான வாஷர் இது ரொம்ப ரொம்ப லாட் ஆஃப் ஃபிட்டிங் மார்க்ஸ் விழுந்ததால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுவுமே புதுசு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இதுக்குண்டான ஸ்ப்ரிங்ஸ்லாம் மாற்றிட்டோம். ஸ்ப்ரிங்ஸ் வந்து ரீசெட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இந்த வால்பேட் ரோட்டர்லையுமே ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்பெனி பார்ட்ஸ் வர்றதை நம்ம வந்து மேனுவலி கொஞ்சம் லேப்பிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து செட்டிங் பண்ணுறோம். ஏன்னா டு எக்ஸ்டெண்ட் தட் லைஃப். அப்படியே மிஷினிங் பண்ண பார்ட்ஸை போடும்போது சீக்கிரம் ஓன் அவுட் ஆகிறது வாய்ப்புகள் உண்டு. மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து நேச்சுரலாகவே இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டரில் ஒரு 15,000 ஹவர்ஸில் 14,000 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் இந்த ப்ராப்ளம் வருது. இதுக்கு ஒரு 8,000 ஹவர் மாற்றிக்க சொல்லியிருக்கேன். ஒரு தடவை கிட்ட மாற்றிட்டு செக் பண்ணிட்டா பண்ணிக்கலாம். மோரோவர் இதில் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணுங்க. 1000 ஹவர்ஸ் தான் ஃபில்டர்ஸ். ஹைட்ராலிக் ஃபில்டர்ஸ் அட் எனி காஸ்ட் 1000 ஹவர்ஸ்க்கு மேலே போகவே கூடாது. சப்போஸ் நீங்கள் ஃபியூரியஸ் பார்ட்ஸ்க்கு போகிறீங்க, லோக்கல் மார்க்கெட் போகிறீங்க, கம்பெனி விட்டுட்டுருந்தீங்கன்னா அது ரெக்கமெண்டட் ஒன்லி 500 ஹவர்ஸ் தான். அது ஈவன் நல்ல ப்ராடக்ட் கொடுக்கும்பொழுதுமே, அதாவது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக சில ஃபில்டர்ஸ் கிடைக்கும். சில சைனீஸ் ஃபில்டர்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. சைனீஸ் ஃபில்டர்ஸ்னால் உங்களுக்கு 400 to 500 ஹவர்ஸ்க்குள்ள தான். கொஞ்சம் ப்ரீமியமான ஓஇ சப்ளையர், சம்டைம்ஸ் இந்த டொனால்ட்சன், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 700 ஹவரில் மாற்றிக்கோங்க. இது ரொம்ப சேஃபஸ்ட் ஜோனில் உங்களோட மிஷின் எக்யூப் பண்ணும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். ஹவுசிங்கு அண்டு ஹெட்டு இது எல்லாமே நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ பிளேட் இருக்கிற சீட்டிங் ஏரியா அதெல்லாம் நல்லாவே இருக்குது. அதில் நம்ம எதுவும் மிஷினிங் ஒர்க்ஸோ இது பிரேக் பிளேட்டு இருக்கிற அந்த கேவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால் நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த ஹெட்டுமே நல்லா இருக்குது. சின்ன சின்ன சீட்டிங் மட்டும் செக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டு ப்ளஸ்ஸு இந்த ஷாஃப்ட்டு, இந்த ரோட்டர் அசம்பிளி, ஸ்ப்ரிங்ஸு இது எல்லாமே நியூ பார்ட்ஸ் மாற்றிருக்கிறோம். இந்த ஸ்ப்ரிங்ஸு எக்ஸிஸ்டிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளட்ச் பிளேட்டுமே என்ன இந்த ஸ்டீல் பிளேட்டை ஏன் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இது பழைய பார்ட்ஸு. இந்த மெட்டல் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆனதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டென்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டென்ட்டான ரீசனால தான் நம்ம எல்லா ஸ்டீல் பார்ட்ஸுமே ஸ்டீல் பிளேட்ஸ் மாற்றுறோம். இதை மாற்றும் போது இந்த கிளட்ச் பிளேட்டும் சேர்த்து மாற்றுறோம். ஏன் இந்த கிளட்ச் பிளேட்டை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறது நல்லா இருக்கே, ஏன் சார் மாற்றணும்னு கேட்கலாம் நீங்கள். இதில் இந்த மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் இதுலேருந்து ஃபார்ம் ஆனதால் இதில் போய் எல்லாமே பஞ்சாக இருக்குது. இந்த லைனிங் ஃபுல்லாக பஞ்சாக இருக்குது. இதை நம்ம அப்படியே போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஒரு சம் ஆஃப் ஹவர்ஸில் ஃபுல்லாக ஸ்கோர் ஆயிரும். இந்த லைனிங் வந்து சீக்கிரமே பீல் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணணும். அதோட லைஃப் வந்து இது ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டோம்னா அது பிரிக்க வேணான்றதுக்காக புது பிளேட்ஸ் மாற்றுறோம். அன்னசரியாக நாங்கள் மாற்ற மாட்டோம். ஏன் மாற்றுறோன்றதுக்கு உண்டான ரீசன்ஸ் இது. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ பிளேட் கூட பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இது ஒரு மைல்டு சீட்டிங்கில் 0 இல்லாமல் இருக்கும். அதையுமே நம்ம லேப் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த வால் பிளேட்டுமே நம்ம லேப் பண்ணிடுவோம். இதுக்கு 0 பண்ணிட்டோம். மெஷினிங் பண்ணி வந்திருக்கோம் கம்பெனி ஒரிஜினலில் ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸில். அதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன்ஸ் இது எல்லாமே பூஸ் போடுறோம். இந்த பால் பார்த்தீங்கன்னா இந்த பாலில் எக்ஸிஸ்டிங் பால் பாருங்களேன், இதே பாருங்கள். இந்த எக்ஸிஸ்டிங் பாலில் ஃபுல்லாக ஸ்டெப் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு உள்ளே போயிடுது பாருங்கள். அந்தளவுக்கு ஸ்டெப் ஆனதால் இந்த நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் பாலை எடுத்துகிட்டு இதுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த வாஷர் பண்ணுறோம். இதேமாரி ஒரு வாஷர் ரொம்ப ஓன் அவுட் ஆகிருக்குது. இந்த வாஷர் ரொம்ப ஓன் அவுட் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு பதில் நம்ம நியூ வாஷர் ஒன்று அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் ரோட்டரில். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஃபாஸ்டனர்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இட்ஸ் நவ் ரெடி ஃபார் அசம்பிளிங். இந்த ரிலீஃப் வால் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஃப் வாலில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. M5X 130, M5X இந்த பார்த்தீங்கன்னா 63 CHP எல்லாத்தையுமே கவாசாக்கியில் இந்த ரிலீஃப் வால் கொடுக்குறாங்க. இந்த ரிலீஃப் வாலில் ஒரு நம்ம கம்ப்ளைண்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதனால் இது கஸ்டமர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக சொல்லியாச்சு, ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. இதை பண்ணிக்கலான்ட்டு இப்போ இது பழைய பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பழைய பார்ட்ஸ். இந்த கிளட்ச் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, வால் பிளேட்டு, பிஸ்டன் செட்டு, ரோட்டரு, ஷாஃப்ட்டு, ஷூ பிளேட்டு,
கம்ப்ளீட்டாக எல்லாமே மாற்ற போகிறோம். இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, இது பழைய பார்ட்ஸ். ஆஃப்டர் தான் இந்த கிட்ட இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணிவிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சிங்க, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். அக்ரிகேட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, லேப்பிங் கொடுத்தாச்சு, சீட்டிங் பண்ணியாச்சு, ஓரிங்ஸ் மாற்ற போகிறோம். மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக அடுத்து யூனிட்டை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா தைவான் YCC பிராண்ட் ஓரிங்ஸ். இந்த கிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வெரி லாங், கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 8 years இந்த கிட்டை மட்டும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இது நல்லாயிருக்கும், ஓரிங்ஸ்லாம் அருமையான குவாலிட்டியாக இருக்கும். இந்த கிட்ஸ் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுக்குறோம், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ அவ்வளோதான், அசம்பிளிங் செக்ஷன் போகிறோம். இப்போ இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் நம்ம அசம்பிள் பண்ணிட்டாங்க, ஷாஃப்ட் அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த சீல் கேரியரு புது சீல் இது பண்ணியாச்சு, புது சீல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சீல் கேரியர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், சர்க்கிள் போட்டாச்சு. இந்த செக்ஷன் ஓகே முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னரில் பார்த்தீங்கன்னா ஷூ பிளேட் நம்ம போட்டுட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு உண்டான பிரேக் பிஸ்டன் ஓரிங்ஸ் 2 ஓரிங்ஸாக மாற்றியாச்சு. இந்த ரோட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்டரில் இந்த நீடில்ஸ் நம்ம வந்து புது நீடில்ஸு, இந்த இது பேர் லெக் பின்னுவாங்க. நம்மளுக்கு இந்த நீடில்ஸு கொடுத்துருக்குறாங்க, ஒரு 12 நீடில்ஸு. இது எதுக்காக நம்ம மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா இது பழசு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீடிலோட ஹைட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நீடில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். பார்த்தா நல்லா விஷுவலாக தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் வந்து ஃப்ளாட் ஆயிருச்சு. சேம் சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் அன்ஈவன் வேர் இருக்கும், டேப்பர் ஒரு வேலை இருந்துச்சுன்னா அப்போ அந்த த்ரஸ்ட் லோடு வந்து இந்த பால் கைடுக்கு அன்ஈவனான லோடு இருக்கும். அதனால இதை பாருங்கள், இது எல்லாமே ஸ்டெப்பு விழுந்துச்சு, ரொம்ப ஷார்ப்பன் எட்ஜ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஹைட்டுமே டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிரும். அதனால தான் இந்த நீடில் நம்ம மாற்றுறோம். இப்போ இதில் ஒரு 12 நீடில் மாற்றிட்டோம். இந்த பால் கைடுலையுமே வாஷர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது புது வாஷர் போட்டாச்சு. இப்போ இந்த பிஸ்டனு எல்லாமே நம்ம ஆயிலில் இமர்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஃப்ரீனஸ்லாம் செக் பண்ணியாச்சு. புது பிஸ்டன்ஸ் எல்லாமே இருந்தனாலுமே நம்ம ஒன் சைடு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு எதுவும் ஒருவேளை அன்னிவனாக இருந்து டைட் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா பிஸ்டனையும் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 9 பிஸ்டன்ஸு. எப்போ நம்ம இந்த செட் பிளேட்டு, அதாவது இந்த 9 volt பிளேட்டு, இந்த பிஸ்டன் மாற்றும் போது இந்த பிளேட்டையும் மாற்றிக்கிறது நல்லது. நல்லா இருக்குது, விஷுவலாக நல்லா இருக்குது அப்படின்றதா போடவே கூடாது. ஏன்னா அதுலேயுமே வந்து ஒரு அன்இவன் போன் விட்டுருக்கும், இந்த டேப்பர் இருக்கும். அப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், அதுவே ப்ரீமெச்சூர் லைஃப்பை கொடுக்கும். நம்ம எதுக்கு ஒரு செட் மாற்றுறோம்னா, கம்ப்ளீட்டாக செட்டாக மாற்றுறோம்னா அது வந்து மேக்ஸிமம் ஒரு லைஃப்பை கொடுக்கறதுக்கு உண்டானது தான் நம்ம எல்லாமே மாற்றுறோம். இதை பாதி போட்டு பாதி போடாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அன்னிவர் வேலை இருக்கும். அதே சமயம் இன்டர்னல் லீக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சீக்கிரமே அடுத்த தடவை நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்துடும் அந்த மோட்டர். அதை அவாய்ட் பண்ணுறது தான். ஒரு தடவை பண்ணி கொடுத்தோன்னா அடுத்த வாரம் ட்ரபிள் ஃப்ரீயாக அவன் ஓட்டிட்டு இருக்கணும். அதுதான் நம்மளோட எண்ணமும் கூட. பண்ணிட்டோம், எல்லாமே ஃப்ளோட்டிங் செக் பண்ணிட்டோம், ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரோட்டர் அசம்பிள் பண்ணிட்டோம், ரோட்டில் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம லூப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அசம்பிள் பண்ணிட்டோம். அடுத்தது இதுலேயுமே ரோட்டரோட ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா செக் பண்ணிக்கிறோம். ஃப்ரீயாக இருக்குங்க, ஃபைன், ஓகே. அடுத்தது இந்த ஸ்டீல் பிளேட்டு. இந்த ஸ்டீல் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டீல் பிளேட்டும் 3 ஃபிக்ஷன் பிளேட்டும் வருது. சில மோட்டாரில் டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவன் ஆட் நம்பர் இல்லாமல் ஈவன் நம்பர்லேயே இருக்கும். 4 ஸ்டீல் பிளேட்டு பேர் 3 + 3 அப்படியும் வரலாம். இதில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அவங்க டிசைன் பண்ணுறாங்க. உள்ளே வந்து டைரெக்டாக கான்டாக்ட் கிளச் பிளேட் பாடியில் கான்டாக்ட் இருந்ததுன்னா ஈவன் நம்பரில் வரும். இல்லை ஒருவேளை அதில் ஏதாச்சும் ஒரு கேவிட்டி மாதிரி கொடுத்து பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஆட் நம்பரில் வரும். ஸ்டீல் பிளேட்டு வந்து ஈவன் நம்பரில் இருக்காது, ஆட் நம்பரில் வரும். அடுத்தது பண்ணிக்கலாம். ரோட்டர் அசம்பிள் பண்ணியாச்சு. பிரேக் பிஸ்டனு, அந்த பிரேக் பிஸ்டனோட ஓரிங்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். பிரேக் பிஸ்டனை அலைன் பண்ணிட்டோம், அலைன் பண்ணி அதை சீட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ரீட்டைனிங் ஸ்ப்ரிங்கு, இந்த 20 நம்பர் ஸ்ப்ரிங்கு
தென் இது வால் பெட் சீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அசம்பிளிங் தான். அந்த ஹெட்டை மவுண்ட் பண்ணிவிட்டு டார்க் கொடுத்துட்டா ஃபைனல் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது ஓவரோல் ரிலீஃப் வால்வு ப்ளஸ் செக் வால்வ்ஸு, அந்த பிளாக்ஸு, டெலிவரி பிளாக்ஸு, கவுண்டர் பேலன்ஸு எல்லாமே டைட்டனிங் தான். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மோட்டரு கம்ப்ளீட்டாக அசம்பிளிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கு, இந்த ரிலீஃப் வால்ஸு, இந்த அடாப்டர்ஸு இது மட்டும் தான் நம்ம அதில் வந்து ஃபிட் பண்ண வேண்டியிருக்குது. மெயின் காம்பனன்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அது ஃபைனலாக நம்ம டார்கிங் பண்ணியாச்சு. வர எல்லா காம்பனண்ட்டுமே நம்ம வந்து டார்கிங் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம். இந்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா வாங்குகிற சர்வீஸ் சார்ஜை விட அதிகமான ஒர்க்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4000 அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க பர் டே. நம்மளுக்கு இது 3 days ஆயிருக்கு. பட் நம்ம அவ்வளோ வாங்குறத ரொம்ப லீஸ்ட்டு. இந்த காம்பனண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சில சீட்டிங்ஸு, சில மெட்டீரியல் அவைலபிலிட்டி இல்லை. அந்த வாஷர் பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் வாஷர்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸே கிடையாது. நம்ம வேறு ஒரு ஆல்டர்னேட் பார்ட்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து நம்ம டைமென்ஷன் எடுத்து அதை சீட் பண்ணுறோம். இது மாதிரி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒவ்வொரு என்னென்ன ஓன் அவுட் ஆகிருக்கு எல்லாம் செக் பண்ணுறோம். ப்ளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். மோர் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். அதில் காம்பனன்ட்ஸில் நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதில்ல. அது மாதிரி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நீயும் பாருங்கள், இந்த மோட்ரு ஆவரேஜாக 3.5 days ஆகிடுச்சு. 3.5 நாள் ஆகிடுது. ஒரு நாள் 2 நாள் அப்படியே வந்து அசம்பிள் பார்ட்ஸ் வந்து அப்படியே அசம்பிள் பண்ணி டெலிவரி கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது. எல்லாமே அனலைஸ் பண்ணுறோம், ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறோம். ஒரு ப்ரீசிஷன் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் எவ்வளோ ஒரு ப்ரீசிஷனாக இருக்குது. நம்ம வந்து லோக்கல் ஒரு ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரியில் என்ன ஒரு கேர் எடுப்பாங்களோ அந்த அளவு கேர் வந்து அவங்க டெக்னிக்கல் சப்போர்ட் உண்டு, நல்ல பேக்ரவுண்ட் சப்போர்ட் பேக்ரவுண்ட் உண்டு. இல்லாட்டியும் நம்மளுக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லாட்டியும் நம்ம ப்ரைவேட்டாக பண்ணும்போது இவ்வளோத்தையும் நம்மளோட மேக்ஸிமம் நாலேஜ் என்னவோ அதை ரிப்ளேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியுது. அப்படி கொடுக்கும்போது தான் அது ட்ரபிள் ஃப்ரீயாக ஓடும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் வேணுன்னா நீங்கள் தயங்காமல் போர் ரைடரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து போர் ரைடாலஜி பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுலேயும் போய் பாருங்கள். நிறைய நாலேஜபிளோட மெயின்டெனன்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் நம்ம எஸ்கவேட்டருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஷாப் ஆரப்பாளையத்தில் இருக்குது. அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்குறோம். பாருங்கள், குவாலிட்டியான சர்வீஸு, குவாலிட்டியான பார்ட்ஸு அதை நம்ம முன்னெடுத்து தான் நான் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம், ஸ்பேர்ஸும் கொடுக்குறோம். இது உங்களுக்கு வேணும்னா, உங்கள் மிஷினுக்கு இது மாதிரி ஒரு குவாலிட்டியான பொருள் வேணும்னா, காம்ப்ரமைஸ் இல்லாத சர்வீஸ் வேணும்னா நீங்கள் போர் ரைடாலஜியை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.